செல்லத்துறைக்கு வந்து வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கேரண்டி வரும். சமாளிச்சிருவானா? சிக்கல மாட்டிக்கு சமாளிக்க முடியாது. நீ கம்மல் இருந்தா அந்த கேரம் கம்மல் இருக்க. இப்போ உங்க ஊர்ல பொழைக்க விடாது. நீ எந்த ஊருக்கும் பொழைக்க விடாது. நீ உங்க ஊர்ல இருந்திருந்தா இப்போ ஜெயில இருந்திருக்கணும். மாடு கறக்க பூனை நக்க சரியா தான் இருக்கு. நித்தியம் பூ சத்தியம் பூ தைரியம் பூனா வைங்க. செல்லத்துறைக்கு வந்து வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கயிறு வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. சிங்கமா இருந்து கெட்ட அடிமையாயிட்டீங்க. கெட்டதுக்கு அடிமை ஆயிட்டேன். இன்னைக்கு தொழில் திறமை வேற திறமை, ஆனா எல்லா திறமை கைக்கு உண்டு. திறமை உண்டு உண்டு. ஆனா இருந்து உண்ட திறமை மத்தாள் ஊசு ஆகுது இல்லைங்க. மத்தாளுக்கு ஊசு ஆகுது, ஆனா உனக்கு ஊசு இல்லை. நீ உட்காந்து பணம் சம்பாதிக்கலாம். உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம். நல்ல வாய்ப்பெல்லாம் இருந்தது, எல்லாம் போச்சு. போச்சு. நீ வருமா கொடிக்கட்டு வாழ்ந்த குறுப்பு காட்டுக்கிறீங்க. இந்த கைக்கு மானம் கடவுனா மருகாது கடவுனா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. மானம் கடவுனா மருகாது கடவுனா புரியல. மானம் போகணும், மருகாது போகணும், சீப்படணும், சின்ன உருவாக்கி எல்லாம் வரும்ன்றீங்களா? வந்துட்டு இருக்கு. உன்னால குடும்பத்தில் வேதனை தர மாட்டேன். உன்னால குடும்பத்துக்கு வேதனை தர மாட்டேங்க. வேற உன்னால குடும்பத்துக்கு வேதனை தீர மாட்டேங்குது. புரியுது. ஆனா அம்மா தங்கமான அம்மா. அம்மா தங்கமான அம்மா. நீ அம்மா இல்லை, நீ இல்லை. எப்போ செத்து இருக்கு. நானே செத்துருப்பேனா? கேரண்டி வரும். சமாளிச்சிருவானா? சிக்கல மாட்டிக்கு. சமாளிக்க முடியாது. சமாளிக்கவே முடியல. பணம் வாங்கி மேலே சிக்க வைக்கணும்னு ஒன்று இருக்கிறாங்கல்ல. இன்னும் சிக்க வைக்கணும்னு இருக்கிறாங்க. சிக்க வைக்கணும்னு இருக்காங்க. புரியுங்களா? எல்லாமே பிளாக் உட்காந்து இருக்கிறீங்க. எல்லாமே பிளாக். ஓப்பன் பண்ணிடலாமா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. இப்படி ஓப்பன் பண்ணி பயங்கரமான சரியான ஒரு பெண்ணோட சாபம் இருக்குது. பெண்ணோட சாபம் போன ஜென்மத்திலே இந்த ஜென்மத்திலே இருக்கா? ஒன்றும் பண்ணலையே. நீ ஒன்றும் பண்ணல. நடந்துட்டு இருக்குது. நீ பார்க்கும்போது முகமும் தேவ கலையெல்லாம் முகம் வந்து பார்க்கும் உடம்பு அடிச்சு போட்ட உடம்பா இருக்குது. அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதனால டேலண்ட் இருக்கு, திறமை இருக்குது, எல்லாம் உண்டு. எல்லாம் இருந்து சாதிக்க முடிய மாட்டேங்குது. நீயே சொல்லு. அது என்ன காரணம்? சாபம். அப்ப இத்தனை என்ன கெடுக்கிற காரம் வந்து நாகதோஷம் இருக்குங்க. ஏற்கனவே சொன்னாலும் கேட்க விட்டுட்டேன். யாரும் சொல்லலையா? எங்க பார்த்துருப்பான்னு இருந்தது இருக்கு. நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைமா ஜோசியம் பார்க்குறேன். உங்களாம் பார்க்குறேன். சொல்றேன். ஏற்கனவே பார்த்துருந்தா சொல்லியிருப்பாங்க. சொல்லல. நாகதோஷனால பார்க்கும்போது கல்யாணக்காரன் தடையாக பின்னால மக்கள் யோகம் பாதிக்கு எல்லாமே லாக்கில் ஆகும். இப்போ உடலும் உருக்கிட்டு இருக்குது. உடல் லட்சணம் அடிக்கடி கையில் அடிக்கடி ஓஞ்சி போகுது. பசி எடுக்க சாப்பிட முடியாது. நைட் படு தூக்கம் வராது. படுத்து எந்திரிக்க முடியாது. உண்மைதான். அப்போ காரை வந்து கெடுக்கிறது வந்து நாகதோஷம் ஃபஸ்ட்டு மாற்றணும். இந்த அசால்ட்டு விட்டீங்கன்னா பிரச்சனை நடக்கட்டும். புரியுங்களா? எனக்கு நீங்க வாழ வேண்டிய ஜாதகம், வாழ வேண்டிய ஆளு. ஆனா கெட்ட சாவு இழுத்துட்டு போயிடும். இதுக்கு கெட்ட சாவாஸ் போயிடும். கெட்ட சாவாசு போயிடும். அதெல்லாம் போக மாட்டேன். அது ஏதோ ஒரு லெவலும் தேடி பாதிப்பு வரும். நீ கம்பெனி இருந்தாலும் அந்த கிரம் கம்பெனி இருக்கு. இந்த ஊருக்குள்ள அவனு சுத்திட்டு இருக்கு. நீ கம்பெனி இருந்தாலும் அந்த கிரம் கம்பெனி இருக்கு. இதே ஒரு லெவலில் வந்து யூத்துட்டு போயிடும். நீ சிவனேன்னு வீட்டில் பார்த்துருந்தா வேணா போய் பாதிக்கும். கரெக்ட் தான். ஏதோ பம்பு இழுத்துட்டு ஸ்டேஷன் தான் போகல. ஸ்டேஷன் தான் போகல. இன்னும் ஜெயிலுக்கு நீ போகல. அதை போக வச்சிடா உன்னை. புரியுதா? ஆனா ஏதோ லெவலில் நாகதோஷம் மாத்திர வழி பாருங்க. இப்போ உங்க ஊர்ல பொழைக்க விடாது. நீ எந்த ஊருக்கும் பொழைக்க விடாது. இப்போ உங்க ஊர்ல இருந்திருந்தா இப்போ ஜெயில இருந்திருப்பது. அங்க இருந்திருந்தா ஒன்னும் கொலைக்கேச ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஏதோ ஒரு பிரச்சனை ஜெயிலுக்கு போயிருப்பேன். நான் தாண்டி வந்ததுனால தப்பி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆனா இந்த நாகதோஷம் இப்ப இங்கே உனக்கு விட மாட்டேங்குது. இப்ப இங்கே உனக்கு ஒரு நாள் பிரச்சனை வரும். தேவையில்லாத
இங்க இங்க ஒருத்த நாள் தேவையில்ல பிரச்சனை வருமுன்னு ம். அது ஏதோ ஒரு லெவலுக்கு வில்லம் வருது. எங்கேயோ தப்புன்ற ஆணுமா பழி வரும். ம். ஆனா நாகதோஷ கழிக்கு வழி பாருங்க, இது அசாடு விடாது. ஓகே என்ன பண்ணணும்? அந்த நாகதோஷ வேறு தர்ற அந்த வேறு சொன்ன மாதிரி செஞ்சிடணும். ஓகே செஞ்சிட்டீங்கன்னா நாகதோஷ கிளியரானா தான் எல்லாமே ஜெயிக்க முடியுங்கண்ணா. இது நீங்கள் ஓடுறப்ப மீக்கிற வயசு அசாடு விடக்கூடாது. நம்மளோட திறமை இருக்குது, பலம் இருக்குது. பலம் வந்து காப்பாற்றாது, திறமை வந்து காப்பாற்றாது. கொஞ்ச நேரம் யோகம் வேணும். ம். கொஞ்ச நேரம் யோகா கொஞ்சம் லைட்டாக யோகம் வந்து ஜெயிக்க முடியும். நாகதோஷம் போறது மூலிகை அது வாங்கி வெத்தலை 5 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க. ஒரு வெள்ளை துணி மஞ்சள் நினச்சிக்குவோம். வெள்ளை துணி மஞ்சள் நினச்சி அது ஒரு உள்ள வச்சு 2 முடிச்சு போடுங்க. 2 முடிச்சு போட்டு 3ஆவது முடிச்சு போடும்போது உங்கள் முகத்தை 40 சுற்றுங்க. 48 தடவை சுற்றுவாங்க. முகத்தை 40 தடவை சுற்றுவோம். 48 தடவை இப்படி சுத்தணுமா? ஒரே சேவ் சுற்றி நீ வேணும் நாகதோஷம் சேரும்னு சொல்லி நீ கும்பிட்ற சாமி, இந்த சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிட்டு அந்த பால் மரத்தை வந்து கட்டி விடும். 3ஆவது முடிச்சு கட்டிட்டீங்கன்னா பால் மாதிரி அன்றைக்கி பாதம் நினைக்காது. உங்களுக்கு நாகதோஷம் கழியும் போது நீயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு எப்படி நாளைக்கு எப்படி உங்களுக்கு நீயே தெரிஞ்சுக்கலாம். டவுட்னா எப்ப கல்யாணம் எனக்கு? கிழிஞ்சது போ. இதை எழுதும்போது அகத்தியருக்கே கை நடுங்கிறீங்க. இது செஞ்சு 31 33 33 31 33 இந்த வருஷம் விட்டேனானே தெரியல. தேவையில்லை தேவையில்லை. ஒருத்தருக்கு அவங்க கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போவாங்க. அவங்க கூட அதிகமாக சாகுவாசம் வேண்டாம். இல்லைங்களா? எல்லாம் மாறுற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி இப்போ 40 நேரம் பண்ணித்தரேன். கட்டிடுங்க. அந்த தோசை 3 நாள் நிவாரணம். 3 நாள் நல்லா இருக்கும்போது முருகனுக்கு அடுத்த ஒரு மாலைகளை வாங்கி செஞ்சிருக்கு. தேங்காய் பழம் வாங்கி ஒரு மாலை ஒன்று வாங்கி முருகனுக்கு நீ அர்த்தம் பண்ணி முருகன் கூப்பிடுவார். இப்போ கூப்பிட்டாரு. ஆனால் தோசை போக முடியல. தோசை கழுவிட்டு வாங்க. நைட்டு கனவுல வரும். நாட்டு வரும்போது முருகன் பார்க்க வருது. பெங்கு குடி இருக்கு கணுவாயில் இருக்கிறது ஹோப்ஸ் காலேஜ் சிங்கல் நம்ம ஒன்று போயிருக்கோம். அது கொஞ்சம் சிம்பிள் செலவாக என்ன பண்ணுறது? புரியல. 900 ரூபா ஆகும். 900 ரூபா உங்களுக்கு வேண்டியது ஆஃபர்லாம் கிடையாதா? அம்மாவாசை ஆஃபர், ஆடி ஆஃபர்லாம் சார் 600 கூட 300 நல்லா இருக்கும் கொடுங்க. அது 600 கொடுங்க, 300 நல்லா இருக்கும் கொடுங்க. சத்தியம் வேலை ஓரலாம் தரமாட்டேன். எப்படி வேலை 4000 தரமாட்டேன். நான் உனக்கு வீடு தர்றது இது சொன்னால் செலவு பண்ணுறதா சொல்லி நான் நினச்சி பார்க்க பண்ணீங்க. பரவாயில்ல பேர் இருக்கணும். பண காசு பெருசு, அன்பு தான் பெருசு. சொல்லுங்க. நாகதோஷம், நாகப்பார்வை, கெட்ட தோஷம், கெட்ட பார்வை, உடல் ரீதியில, தொழில் ரீதியில, குடும்ப ரீதியில, வாழ்க்கை ரீதியில பிரச்சனை இல்லாம, பாதிப்பு இல்லாம, முருகன் நம்பி நல்லது செஞ்ச நல்லா இருந்தால் முருகனுக்கு என்னால் முடிஞ்சது செய்ய. இதோட வேணா தீரோட சொல்லு. நல்லா இருக்கும்.